அண்ணே சம்சா வடை வேற என்ன வேணும்? ஓ கரீமு, கடன் வாங்கினீல வட்டி காசு கட்ட மாட்டியா? உனக்கு காசு அடியா? அஸ்ஸலாமு அலைக்கும் தா, நல்லா இருக்கீங்களா? வலைக்கும் சலாம் சையது பாய். என்ன பையன் கையுமா வந்திருக்கீங்க? ரம்ஜான் மாசம் வந்துருச்சுல பாய், ஏழைகளுக்கு ஜக்காத் ஒரு 5 பேர் கொடுக்கலாம், சேலை கையில எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் பாய். உங்ககிட்ட இருக்கிற ஏழைக்கு லிஸ்ட்டை கொஞ்சம் கொடுங்க தான். மாஷா மாஷா, ரொம்ப சந்தோஷம் பாய். அஸ்ஸலாமு பாய். இந்த கடை விஷயமா பேசியிருந்தேன்ல பாய், ஏதாச்சும் ரெடி ஆயிடுச்சா பாய்? அட ஆமால அப்சர் பாய், கொஞ்சம் வெளியே இருங்க, பேசிட்டு மசாலா போட்டு கூப்பிடுறோம். சீக்கிரம் சொல்லுங்க தா, டிஎன் 45 கடைக்கு ஆர்டர் கொடுக்கணும். பாய், நீங்க 500 பேருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும்னு நினைச்சது நல்லதுதான். ஆனா ஜக்காத்தோட உண்மையான நோக்கம் என்னன்னு தெரியுமா? வறுமை ஒழிப்பு தான் ஜக்காத்தோடைய உண்மையான வெற்றியே. நம்மளுக்கு தெரிஞ்ச கரீம்னு ஒருத்தர் எப்படியாவது வட்டியில இருந்து வெளியில வர்றதுக்காண்டி போராடிட்டு இருக்காரு. இப்ப வந்தாரு அப்சல் பாய், அவருக்கு சொந்தமா கடை வைக்க அட்வான்ஸுக்கு காசு இல்ல. அதை கேட்டுதான் நம்ம ஜமாத்துக்கு வந்திருக்காரு. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு ஜக்காத்து கொடுத்தா இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம்